அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் கிண்ணியா நகர சபையினுடைய கௌரவ தவிசாளர் எம் மஹதி ஆகிய நான் பேசுகின்றேன். தற்போது ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் பின்னரான மழை காலங்களின் பின்னரான நிலைமை டெங்கு தொற்று மிக தீவிரமாக பரவி வருவதாக எங்களுடைய தரவுகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் அண்மையில் திருகோணமலை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் பணிமனையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் பின்னரான சில முடிவுகளை எங்களுடைய நகரசபை வாழ் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த கருத்தை சொல்லுகின்றேன். இந்த வேளையிலே அவர்களால் காண்பிக்கப்பட்ட தரவுகளின் பிரகாரம் கூடுதலாக தொற்றுக்குள்ளானவர்களுடைய தரவுகளை தொகுத்து அதிலே பார்க்கின்ற போது 46% மேற்பட்டவர்கள் அலுவலகங்களிலே கடமை புரிபவர்களும் 42% மேற்பட்டவர்கள் பாடசாலை மாணவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். அதிலிருந்து எங்களுக்கு தெளிவாகின்றது பகல் நேரங்களில் நுளம்புகளின் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையிலே ஒவ்வொருவருடைய வீட்டு சூழலும் நுளம்புகள் வளரக்கூடிய பெருகக்கூடிய எந்த வாய்ப்பான சூழலும் இல்லாதவாறு பாதுகாக்க வேண்டியது நமது பொறுப்பு. எந்த வீட்டில் நுளம்பு குடம்பிகள் காணப்படுகின்றனவோ அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு மாத்திரம் டெங்கு தொற்று ஏற்பட்டால் அது கவலை அளிக்க யோசிக்க தேவையில்லை. ஆனால் அதனால் அயலில் உள்ளவர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் பாதிப்புகள் வருகின்றது என்றால் அது எங்களுடைய கவனையினத்தால் வருகின்ற ஒரு செயலாகும். அவர்கள் தங்களுடைய காணிகளை துப்புரவாக வைத்திருக்கின்ற போது அருகில் உள்ளவருடைய நடத்தையால் துப்புரவாக வைத்திருப்பவர்களுக்கும் அது ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு கவலையான விடயம். ஆகவே நகரசபை தவிசாளருடைய அதிகாரத்திற்குட்பட்ட பிரதேசத்திலே யாருடைய வீட்டிலே அலுவலகங்களிலே காரியாலயங்களிலே பொது இடங்களிலே கைவிடப்பட்ட காணிகளாக கவனிப்பாரற்று கிடக்கின்ற காணிகளிலே எங்கு நுளம்பு தொற்றுக்கு வாய்ப்பான சூழல் கொள்கலன்கள் பொலித்தீன்கள் பீலிகள் ஃப்ரிட்ஜ் குளிரூட்டிகள் இவ்வாறு பல இடங்கள் காணப்படுகின்றன. வாழை மரங்கள் அழிந்த பிறகு உள்ள குழிகளுக்குள் மரங்களில் காணப்படுகின்ற குழிகளுக்குள் இவ்வாறான இடங்களில் நுளம்புகளின் பெருக்கம் அதிகமாக இருப்பதாக அன்று எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அதன் பிரகாரம் நான் தவிசாளர் என்கின்ற அடிப்படையிலே பொது சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனைக்கும் அதே போன்று பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்திற்கும் கிண்ணியா நகர சபையினுடைய தவிசாளருடைய அதிகாரத்தை அது குறித்த நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் வழக்கு தாக்கல் செய்வதற்காகவும் நீதிமன்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் அவர்களுக்கு என்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்தளித்துள்ளேன். எனவே இதன் பிறகு எவருக்கேனும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டால் அடுத்தவர்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கவனையினத்தை களைய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருப்பதன் காரணமாக நாங்கள் தீவிரமாக இந்த டெங்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டி இருக்கின்றது. இது ஒரு அனர்த்தமாக மாறக்கூடிய பல உயிர்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கு 2, 3 என்று அடையாளம் காணப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு எத்தனை லட்சம் ரூபாய்கள் செலவு செய்யப்படுகின்றன என்று. ஆகவே எங்களுடைய கவனையினத்தால் நடைபெறுகின்ற இவ்வாறான குற்றச் செயல்களுக்கு எந்த தயவு தாட்சணியமும் இல்லாமல் நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாக முப்படைகள் போலீசார் பொது சுகாதார பரிசோதகர்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற கிராம உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எல்லோரும் வருவார்கள். தொண்டர்கள் கூட வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஒவ்வொருவருடைய காணியையும் வீட்டையும் மிக நிதானமாக பரீட்சித்துக் கொள்ளுங்கள். நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சட்ட நடவடிக்கைகளுக்கு சென்ற பிறகு எங்களிடம் தயவு செய்து யாரும் இது குறித்து பேசுவதற்கு முனைய வேண்டாம் என்பதையும் கூறி மற்றவர்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும், நோய் தொற்றுகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றது. பாடசாலைகளுக்கு விஜயம் செய்கின்றார்கள், அலுவலகங்களுக்கு விஜயம் செய்கின்றார்கள். அந்தந்த நிறுவன தலைவர்கள் இவை குறித்து மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை உங்களுக்கு நான் கூறி நிறைவுக்கு வருகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.